பல வருடங்களுக்கு முன்பாக உதகமண்டலத்தில் ஊழியங்களுக்காக நான் சென்றிருந்த பொழுது ஒரு பெரிய பணக்கார வீட்டில் எங்களை தங்க வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டில் தங்கியிருக்கும் பொழுது அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சயின்டிஸ்ட், அவங்க மனைவி ஒரு அரசு பள்ளி ஆசிரியை. பிள்ளைகள் உயர்கல்வி கற்றுக்கொண்டிருந்த சமயம் அது. நாங்கள் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது 2 பேருமே விசுவாசம் நிறைந்தவர்கள். இயேசுநாதர் மேல் நல்ல ஒரு தேவ மனிதர்கள். ஆனால் அந்த சகோதரியினுடைய சரீரத்தில் நிறைய வியாதிகள். அவங்ககிட்ட இல்லாத வியாதியே கிடையாது. அப்போ கூட்டங்களை முடித்து நான் வந்த பிறகு எங்களுடைய குழுவின் தலைவராக இருந்த ஊழியக்காரரிடத்தில் நாங்கள் கேட்டோம். இப்போ நாங்கள்லாம் உடன் ஊழியர்கள். ஆனால் ஏன் இப்படி இருக்கு? 2 பேருமே நல்லா ஜெபிக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, ஆண்டவர்களை நல்ல வசதியாக வச்சிருக்கிறாரு. ஏன் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ வியாதி அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் எல்லாருமே அந்த குடும்பத்துக்காக ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம்னு சொல்லி வட்டமாக உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சாயங்காலத்தில் ஆண்டவர் பிரதரோட பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அவ்வளோ வியாதியோடு இருக்கணும், இந்த வியாதியெல்லாம் குணமாகாது. என்ன ஆண்டவரே, வியாதியோடு வாழ்வது தான் உமக்கு சித்தமா அப்படின்னா, இல்லை, வியாதியோடு வாழ்வது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. அப்புறம் ஏன் இவங்க அப்படி இருக்கணும்னு சொல்கிறீங்க? அதுதாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு. ஒரு ஆமை இருக்குது. அந்த ஆமைக்கு மிகப்பெரிய பாரம் என்னன்னா அந்த முதுகில் இருக்கிற ஓடு. அது ஆமையினுடைய வீடு. வீட்டை சுமந்துக்கிட்டே தான் அது போகணும். அது நினைச்சா கூட வேகமாக போக முடியாது. எல்லா மிருகங்களும், புழு கூட வேகமாக போகும். ஆனால் அந்த ஆமை நினைச்சா கூட வேகமாக ஓட முடியாது, போக முடியாது. மெதுவாக தான் போகணும். அப்போது இந்த ஆமை என்னுடைய வாழ்க்கையில் அது மேலே முதுகில் இருக்கிற அந்த வெயிட், அந்த வீடு, எல்லாரும் வீடு வச்சுருக்காங்க, வீட்டை விட்டு தனியாக தான் போகிறான். தனியாக நம்ம மட்டும்தான் உலகத்தில் வீட்டையே சுமந்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். இப்போ திடீர்னு இந்த ஆமையினுடைய எதிரி விலங்குகள் எதிர்த்தால வந்துருச்சு. மற்ற உயிரினங்களாம் தப்பி இது ஓடுது, மாட்டிக்கிடுது. ஆமை டக்குன்னு ஒரே செகண்டில் அப்படியே வீட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிட்டு வீடு மட்டும் இருக்குது, அதில் மிதிச்சா கூட அது உடையாது. அப்போ தான் ஆமை சொல்லிச்சான், ஆண்டவர் என்னை எவ்வளோ பாதுகாத்து வச்சிருக்கிறார். சிலருக்கு ஆண்டவர் மேலே பக்தியாக சரியாக உண்மையாக வாழ்கிற சிலருக்கு சரீரத்தில் சில பிரச்சனைகள் ஆண்டவர் வச்சிருக்கார். அது போக மாட்டேங்க. பவுலே எடுத்துக்கிடுங்களேன், 3 முறை கதறுகிறார், ஆண்டவரே இதனால் முடியல, இது என் சரீரத்தில் முள் மாதிரி என்னைய குத்திக்கிட்டே இருக்கு, இது நீங்கும்படி செய்யும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி ஏராளமான பேர் சுகமானார்கள். அவருக்கு ஒரு வியாதி வந்த பொழுது அவர் ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. அதாவது சுகம் கொடுக்கல, ஜெபத்தை கேட்டார். சுகம் கொடுக்காம அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், இது உன்னுடைய பலவீனம், இந்த பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று பவுலை தேற்றினார். காலமெல்லாம் அந்த பலவீனத்தோடு தான் அவர் ஊழியம் செய்தார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் பலவீனமாய் உணர்கிறேன், எனக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்குது, நான் உத்தமமாய் உம்மை சேவிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று நீங்கள் முதலாவது ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இந்த பிரச்சனையை மாற்றுவார். அப்படியும் அந்த பிரச்சனையை மாற்றலையா, நீங்கள் உங்கள் உத்தமமான வழியில், உண்மையான வழியில் நீங்கள் போயிட்டே இருங்க.
இந்த பலவீனம் இருக்கும். அதில் தேவனுடைய பலன் விளங்கும். அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.